கிறிஸ்தவர்கள் இந்த ரூட்ஸ், இந்த வேர் கர்த்தர் நமக்கு வைத்து போன அந்த அடிச்சுவலை மறந்துட்டோம். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பாத்திரத்தை எடுத்து அவர் கொடுக்கிறார். அந்த பாத்திரத்திலே கர்த்தருடைய இரத்தத்திற்கு சமனமாக கர்த்தருடைய இரத்தம் சிந்தப்பட போகிறது. அதற்கு ஒப்பனையாக திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருந்தது. ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் இன்னொரு வார்த்தையை போடுகிறார். இயேசு கிறிஸ்து முதலாக செய்த அற்புதம் எது தெரியுங்களா? கானா ஊரிலே அந்த திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது கர்த்தர் அந்த திராட்சை ரசத்தை முதலாக அதை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தர் இந்த பூமியை விட்டு போகும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை எது தெரியுங்களா? 18ஆம் வசனத்தை படிப்போம். ராபா ஷாகா ராபா ராடா சேலே, தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்லா பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். திராட்சை ரசம் நிறைய திராட்சை ரசமானது கல்யாண விருந்துகளிலே கொடுக்கப்படுகிறது. அந்த காலத்திலே கானா ஊரிலே கர்த்தருடைய தாயார் மரியாளும் இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்துல போயிருந்த பொழுது திராட்சை ரசம் குறையப்பட்டது. இயேசு கிறிஸ்து முதலாக செய்த அற்புதம் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். இந்த திராட்சை ரசம் எதற்கு சமனமாக, எதற்கு ஒப்பனையாக இருக்குதுன்னு சொன்னால் சந்தோஷத்திற்குரிய காரியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் அவர் சந்தோஷமாக இந்த உலகத்தின் மக்களுக்கு அவர் கொடுத்து சென்றார். ஏன் தெரியுங்களா? அந்த இரத்தம் சிந்தப்படாவிட்டால் நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையில நமக்கு எந்த விதமான ஞானமும் இருக்காது. ஆவியானவர் நம்மோடு இடைப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டதினால் தான் ஆவியானவர் அனுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகின்றார். அப்படி என்றால் கர்த்தருடைய இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் இப்பொழுதும் முழு உலகமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் இருக்கிறது. வேத வசனம் சொல்லியிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறது, ஆனால் அந்த ராஜ்யம் பூமியிலே வர வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மளை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வர வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை அறிந்த நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுமந்து செல்ல வேண்டும். நீங்களே அந்த தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறீர்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று தேவன் பிரசங்கிக்க தொடங்கினார். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி கூச்சப்படாம வெக்கப்படாம சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்று சொன்னால் என்ன? ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் இன்னொரு வார்த்தையை போடுகிறார். பரலோக ராஜ்யத்திலே கல்யாண விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. A banquet is preparing. God is preparing a wedding feast. உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் பரலோக ராஜ்யத்திலே ஒரு கல்யாண விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ராபா சாந்தலபா ரேகமா சேரடஷ். அந்த கல்யாண விருந்திற்காக உங்களுக்கும் இன்விடேஷன் கொடுத்திருக்கிறாரு, எனக்கும் இன்விடேஷன் கொடுத்திருக்கிறாரு, இந்த முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கும் இன்விடேஷன் கொடுத்திருக்கிறாரு. சிலர் அந்த இன்விடேஷனை வாங்கி கிழிச்சு போட்டுட்டாங்க, சிலர் அந்த இன்விடேஷனை வாங்கி பத்திரமா வச்சுட்டாங்க, சிலர் அந்த இன்விடேஷனை வாங்கி அதுக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க. அந்த கல்யாண விருந்துல தான் திராட்சை ரசம் கொடுக்கப்பட போகிறது. ராபா சாந்தலபா ரஹாசே. தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த காரியங்கள் புரியுது? எத்தனை பேருக்கு இந்த ரகசியங்களை நீங்க அறிந்து கொள்றீங்க? இன்னைக்கு கர்த்தர் என்னுடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி திராட்சை ரசத்தை அவர் கொடுத்தார். இன்னைக்கு நாம் மாதம்
ஒரு வாரம் முதலாவது வாரமோ இல்லை இரண்டாவது வாரமோ கர்த்தருடைய திராட்சை ரசத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பானம் பண்ணி அவருடைய அப்பத்தை நாம் சாப்பிட்றோம் சரீரத்திற்கு ஒப்பனையாக. அது நினைவு கூறுறோம், கர்த்தர் நமக்காக பட்ட பாடுகளை நினைவு கூறுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய இருதயத்தின் பாரம் எல்லாம் பிதாவின் சித்தம் முழுமையாக நிறைவேறும்படி, அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்படும்படிக்கு அந்த ராஜ்யம் வந்தாதான் நான் திருப்பி இந்த காரியத்தை செய்வேன்னு சொல்றாரு. ஆனால் நமக்கு சொல்றாரு, நீங்கள் இதை என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்திலே கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்கும், எக்கால சத்தம் கேட்கும். புத்தியுள்ள கன்னிகைகள் அந்த வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், புத்தி இல்லாத கன்னிகைகளோ விடப்படுவார்கள். அப்படி என்றால் என்ன? அந்த கல்யாண விருந்திற்கு ஆயத்தமாக பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் we need to prepare ourselves. ஒவ்வொரு நாளும் நாம் நம்மளை ஆயத்தமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். உலகத்தின் கஷ்டங்கள் பாரங்கள் வரதான் செய்யும். உலகத்தில் இருக்கவரையும் உபத்திரம் உண்டு, திறன் கொள்ளுங்கள், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லி போயிருக்காரு. சின்ன சின்ன காரியத்துக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதை பார்த்து கொண்டிருக்க நீங்க சோர்ந்து போகாதீங்க. கையினால் கட்டப்படாத ஒரு பெரிய வீடை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ராபா ஷாகா வாரா டாலா மாந்தோ ரைசே. ஓ, நீங்கள் அழுகையும் எந்த விதமான கஷ்டம் இல்லாத ஒரு இடம், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற இடம் அது. உங்களுக்காக எனக்காகவும் கர்த்தர் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களோடு கூட அந்த கல்யாண விருந்திலே திராட்சரசத்தை பானம் பண்ணும்படியாக, உங்களோடு கூட பரலோகத்திலிருந்து இருக்கிற அந்த அப்பத்தை மன்னாவை புசிக்கும்படிக்கு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ராகா பா ஷாந்தல்லை பாரா சேல மாரா டூசே ஏல பிராக்கு மாந்த ரே ஃபராசே. எஸ், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அநேகருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ராசே கேல்பா ராசே. கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என் மகள், என் மகன் எப்பொழுது நான் அவளை சந்திப்பேன், நான் அவர்களை சந்திப்பேன் என்று சொல்லி He's waiting. தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சை பழரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் சொன்னது சொன்னதுதான். அவருடைய இருதயத்தின் தாகம் எல்லாம் பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வர வேண்டும். ரபா சாந்தா ரபாதரா ஷேலே சேஃபடோ ராகா மாந்தரோ. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே எகிப்திலிருந்து வரும்பொழுது தூதர்கள் உண்ணும் அந்த மன்னாவை கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும், ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய சரீரத்தை, ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை, ஓ ராபா ஷாகா பாராடாசே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு தடவை அப்பத்தை பிட்டு நாம் அந்த திருவிருந்திலே சாப்பிடும் பொழுது கர்த்தருடைய சரீரம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிற்கப்பட்டதை நாம் நினைவு கூற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே வானத்திலிருந்த அப்பம் மன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும், உங்களுக்காக எனக்காக பிட்டு அவர் கொடுத்தார். அதை தான் இங்கே சீஷருக்கு சொல்கிறார். அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். ராபா சாந்தலபா ராசேலே மாரா டூசே கேலே மாந்துரோ. இது போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பந்தியையும் உங்களுக்கு சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். This is the new covenant God is giving you. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற புதிய உடன்படிக்கை. ராகா மாந்தோ ராசேலே. This is a new covenant. இந்த கவனட் என்ன தெரியுமா? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று இயேசு சொல்லிட்டு போயிருக்காரு. You have to become a oneness with God. தேவனோடு ஒரே சரீரமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சரீரத்தை, அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது நினைவு கூற வேண்டும், இது எனக்காக பிற்கப்பட்ட சரீரம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம். இந்த சரீரத்தை நான் புசிக்கும் பொழுது நான் தேவனோடு கூட ஒன்றாய் மாறுகிறேன். ராபா சாந்த லீபா ராசே கமாந்தரோ. கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க பிரதர். நம்ம டெய்லியும் இதுக்கப்புறம் இந்த மீட்டிங்கில் நம்ம அப்பத்தை
பிற்கலாம், நாம் திராட்சரசத்தை நாம் பானம் பண்ணலாம் என்று சொல்லி உங்களுக்கு ஆசை இருக்குனான்னு சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய இருதயத்தில் அந்த வாஞ்சை இருக்குது. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தையும் தேவனுடைய சரீரத்தை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது நினைவு கூர்ந்து நாம் இந்த மார்னிங் டிவோஷன்ல அதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பானம் பண்ணி அந்த அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் சொல்லியிருக்கிறது, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்குது. This is the new covenant God has given us. Rabba Shandari Kamaturash Leaf Raduze. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்க நீங்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கிறீங்க? நாம் கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தர் எனக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தையும் நாம் நினைவு கூர்ந்து அனுதினமும் இந்த ஆன்லைன் ப்ரேயர்ல நம்ம அப்பம் பிட்டு நாம் அந்த திராட்சரசத்தை பானம் பண்ணலாம் என்று சொல்லி, ஒருவேளை நீங்க சொல்லலாம், பிரதர் நான் எங்க போவேன் திராட்சரசத்துக்கு, நான் எங்க போவேன் அப்பத்துக்கு? நீங்க சொல்லலாம், கவலைப்படாதீங்க. உங்க வீட்டில் பிஸ்கெட் இருக்கா, உங்க வீட்டில் பிரெட் இருக்கா, உங்க வீட்டில் சப்பாத்தி இருக்கா, இட்ஸ் ஓகே, அது போதும். அது கொஞ்சமா எடுத்து இந்த மார்னிங் ப்ரேயர்ல we will do that. நீங்க வில்லிங்கா இருந்தீங்கன்னா அதை நான் உங்களோட கூட செய்ய விரும்புகிறேன். ராபா சாந்த ரீகா சேஃப் ரடூஷ், சிஸ்டர் மானிகா ஷாலினி, சிஸ்டர் ஜான்சிமா சன், சிஸ்டர் ஜாஃபி, சிஸ்டர் கிரேஸ் மங்கலம், சிஸ்டர் தமிழ் செல்வி, சிஸ்டர் கங்கா ஜேம்ஸ், சிஸ்டர் பீனா ராபர்ட், சிஸ்டர் இமாயஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இந்த காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இதை நீங்க உணர்றதுனால தான் நீங்க சொல்றீங்க, எஸ் நம்ம அப்பம் பிற்கலாம். ஏனென்றால் எதுக்கு சொன்னா, மாசத்துல ஒரு நாள் பிற்பது அதை நம்ம சாப்பிட்றது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அனுதினமும் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள நாம் இருக்க வேண்டும். ராபா ஷாங்கா சாரபா. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆவியானவர் என்னுடைய இருதயத்தை நிரப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மன்னாவை வனாந்தரத்திலே புசிக்கும் பொழுது அவளுடைய சரீரம் வியாதிப்படவில்லை, அவளுடைய வஸ்திரம் கிளியவில்லை, அவளுடைய பாதரட்சி கிளியவில்லை, அவளுடைய கால்கள் வீங்கவில்லை. ராபா ஷாகாசே. ஏனென்றால் தேவ தூதர்கள் சாப்பிடும் மன்னாவை அவர்கள் புசித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சரீரத்திற்கு ஒப்பனையாக இருக்கிற அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பானம் பண்ணும் பொழுது ராபா ஷாகா ஜாந்தா ரபாசே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாகும். ஏதோ ஒரு மாசத்துக்கு முதல் நாளோ வாரத்தில் ஒரு நாளோ இல்லை, தினம் 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 நாம் இதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இது கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற புதிய உடன்படிக்கை. This is a new covenant. ராபா ஷாந்த லீபராசே. எத்தனை பேர் சொல்றீங்க, பிரதர் இன்னும் ஒரு 10 minutes கூட எடுத்து இதை பற்றி எனக்கு பேசுங்க? இல்லை நான் முடிக்கவா, நான் பேசிக்கொண்டே இருந்துட்டேன், டைம் பார்க்குறேன், இட் இஸ் 5:40 ஆல்ரெடி. இயேசு கிறிஸ்து திராட்சரசத்தை அவர் இரத்தத்திற்கு ஒப்பனையாய் சொல்லுகிறார். நான் உங்களை ஆதியாகம புஸ்தகத்தில் ஆபிரகாமை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணினார். ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். God made a covenant with Abraham so that a new generation, a God-fearing generation God can bring in this world. ஒரு இஸ்ரவேலை உருவாக்கும்படிக்கு கர்த்தர் ஆபிரகாம் தன் ஒருவனாய் இருந்த பொழுது அழைத்து ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார், விருத்த சேதம் பண்ணினார். Through circumcision God made a covenant. But in this New Testament time, இந்த நாட்களிலே உங்களிடத்தில் என்னிடத்தில் தேவனுடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணும் பொழுது, அதை சாப்பிடும் பொழுது தேவனோடு கூட நாம் உடன்படிக்கை பண்றோம். ஆண்டவரே, நீங்களும் நானும் ஒரே சரீரமா இருக்கிறேன். உங்களுடைய ரத்தம் எனக்குள்ள ஓடுது, உங்களுடைய சரீரம் எனக்குள்ள இருக்குது, என் மேல இருக்குது. அதனால பிசாசனை தொட முடியாது, என்னுடைய சரீரத்தை தொட முடியாது, என்னுடைய பிள்ளைகளை தொட முடியாது, என்னுடைய வேலையை தொட முடியாது, எனக்கு உண்டான எந்த வித பொருளையும் தொட முடியாது. ஏனென்றால் நானும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறோம். நீங்கள் என்னிலும் நான் உங்களில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ராபா சாகா மாந்தோ ராபா சேலை டாஷ். தேங்க்யூ சிஸ்டர் மோனிகா ஷான், தேங்க்யூ. நிறைய பேர் கண்டினியூ பண்ண சொல்றீங்க, தேங்க்யூ. ராபா ஷாந்த லீபராசே. ஆபிரகாமுடைய கர்த்தர் சர்க்கம்சைஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு? ரத்தம் வந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணும் பொழுது
கர்த்தருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் ரத்தம் சிந்தப்பட்டது. இது புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை நீங்க செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை மாதிரி தான் நானும் மாசத்துக்கு ஒரு முறை இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நான் பானம் பண்ணி கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் நேற்று தினத்துல கர்த்தர் இருதயத்தில் பேசினார், இல்ல நீ அனுதினமும் இதை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி. மறுபடியும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பேசுகிறார், இதை நீ அனுதினமும் தினம் ஆசரிக்க வேண்டும். We need to remember that Lord Jesus died for my sins. Lord Jesus rose again on the third day to give me the eternal life. நான் கர்த்தரோட உடன்படிக்கை பண்றேன். My dear brothers and sisters, how God works, how the law of the God's principle works தெரியுங்களா உங்களுக்கு? ரத்தம் சிந்தப்படணும், அப்பதான் அது உடன்படிக்கைக்குள்ள வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அபிமெலேக்கோடு ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அபிமெலேக்கு சொல்றாரு, ஆபிரகாமே நீ ரொம்ப பெரியவனாயிட்ட, நீ ரொம்ப பலத்து, ரொம்ப பெருசாயிட்ட, ரொம்ப பலமாயிட்ட, என்னுடைய சத்துருக்களோடு சேர்ந்து நீ என்னுடைய ராஜ்யத்தை நீ தகர்த்து போடாதபடிக்கு நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளலாம். லெட்ஸ் டு அ கவனன்ட் சொல்லி ஒரு மாடை இரண்டாக பிளந்து இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அபிமெலேக்கும் ஆபிரகாமும், அதே அபிமெலேக்கும் ஈசாக்கு உடன்படிக்கை பண்றாங்க. இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் உடன்படிக்கை பண்ணி பாருங்க. எந்த அபிமெலேக்கும் உங்களை தொட முடியாது, எந்த ஆமானின் தந்திரங்களும் உங்கள் வாழ்க்கையில பலிக்காது. ஏனென்று சொன்னால் மாசத்துல ஒரு நாள் இல்லை, தினம் கர்த்தருடைய உடன்படிக்கைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. ராபா சாந்த ராபா சேலே மாந்தோரோசே. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. பகலிலே மேகஸ்தம்பமாகும் இரவிலே அக்கினிஸ்தம்பமாக கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்வார். ஏன் தெரியுங்களா? வானத்திலிருந்து வந்த அந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்த பொழுது கர்த்தர் அவளோட கூட இருந்தார். அவளுடைய சரீரத்தில் அவளுடைய செல்ஸ் டீகே ஆகல, வஸ்திரங்கள் பழமையா போகல. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தத்தை நாம் நினைவு கூர்ந்து அந்த ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது, அந்த சரீரத்தை புசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நித்திய ராஜ்யம், நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது புத்தியுள்ள கன்னிகைகளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒன்னா இசைந்திருக்கிற நீங்களும் நானும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த கல்யாண விருந்திலே தேவனோடு கூட திராட்சரசத்தை இந்த பூமியிலே பண்ண மாதிரி அந்த உடன்படிக்கை மறுபடியும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் செய்வோம். நான் நேற்றைய தினத்தில் சொல்லியிருந்தேன், நாளைக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த விஷயம், இதுதான் அந்த ரகசியம். ராபா ஷாகா மாந்தோரோசே ராட்டா மாந்தோரோசே லமாஹா ஜேஃப்ரடூஷ் எல்ப்ரா கேல்பரூசே பிராலி ஜேஃப்ரடூசே. ஹalleluya. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் பாக்கியவான்கள். அநேகருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. அநேகர் இந்த நாட்களில கர்த்தருடைய வார்த்தையை ஆர்வமாய் தேட மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளது. யோவான் 1:1 சொல்லியிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஷாகா பாராட்டா சேமாராஷ். அதே வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கும்படிக்கு என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொள்ளுங்கள். This is a new covenant I am giving you. கர்த்தர் ஒரு ஆபிரகாமை மட்டும் தெரிந்தெடுக்கல, உங்களையும் என்னையும் தாயின் கற்பத்தில் உருவாக முன்னே தெரிந்தெடுத்திருக்கிறார். தாயின் வயிற்று உருவாவதற்கு முன்பே தெரிந்தெடுக்கிறார். இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தருடைய கண்கள் உங்களுடைய கருவை கண்டிருக்கிறது. நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க வீட்டில் பிஸ்கெட் இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் தண்ணீர் இல்லை பிரதர், திராட்சரசம் கிட்ட இல்லை, இட்ஸ் ஓகே ஃபைன். தண்ணி இருக்கா, தண்ணி எடுத்துக்கோங்க. பிஸ்கெட் இருக்கா, பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரேயருக்கு வரும் பொழுது பக்கத்தில் எடுத்து வச்சிருங்க. ராபா சாந்தரி கமாந்தோரோசே. நான் நேற்றைய தினத்தில் ஒரு புக் ஷாப், கிறிஸ்டியன் புக் ஷாப்பில் போயிட்டு அப்பமும் திராட்சரசத்தை வாங்குவதற்காக நான் போயிருந்தேன்.
ஆனால் எல்லாராலையும் செய்ய முடியாது. இட்ஸ் ஓகே. கர்த்தர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் முதலாக கானா ஊரிலே வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ஏன்னா எல்லா இடத்துலையும் திராட்சரசம் இருக்காது. ஆனால் உங்ககிட்ட தண்ணீர் இருக்கா, அந்த தண்ணீர் மேலே கையை வைத்து, ஆண்டவரே இந்த தண்ணீரை திராட்சரசமாய் நீர் கானா ஊரிலே மாற்றினீர் ஆண்டவரே, இப்பொழுது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற ஆண்டவரே, இதை நான் பானம் பண்ணுகிறேன். நீர் எனக்காக சிந்தின அந்த இரத்தத்தை நினைவு கூறுகிறேன். அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த தண்ணீரை ஆவியிலே திராட்சரசமாய் மாற்றியிருப்பார். ராபா சாந்தர்லி கமாந்தரோ. இந்த ஸ்பிரிட், இந்த நேச்சுரல் ரெலமில் அது ஒருவேளை ரெட் கலரில் ஒரு வைனா ஒரு திராட்சரசமாக மாறி இருக்காது. ஆனால் இந்த realm of the spirit, God would have turned that into a wine. திராட்சரசமாய் அவருடைய புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நிறைய பேர் நினைக்கலாம், எப்படி பிரதர் தண்ணீரை திராட்சரசம்னு சொல்லி நம்ம குடிக்கிறது, எப்படி பிரதர் பிரெட்டை நம்ம கர்த்தருடைய அப்பம் சொல்லி நம்ம சாப்பிட்றது? இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி. நாம் அப்பத்தை பிற்கும் பொழுதெல்லாம் நினைவு கூற வேண்டும். உங்ககிட்ட இருக்கிற சின்ன அந்த பிஸ்கெட்டோ பிரெட்டோ எதுனாலும் சரி, அதை நீங்கள் நினைவு கூறுங்க. இப்படி தான் கர்த்தருடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது. ஆனால் நீங்கள் அதை பிற்கணும். யூ டு பிரேக் இட். தண்ணியாக இருந்துச்சுன்னா அது கை வைத்து, ஆண்டவரை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீங்களே, இந்த தண்ணீரை நான் அப்படியாக திராட்சரசமாக மாற்றுகிறேன் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபித்து நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நிறைய பேருடைய பொருளாதாரத்தில் நீங்கள் அதை வாங்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக இந்த உடன்படிக்கையை செய்ய 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 அனுதினம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கமெண்ட் செக்ஷனில் ஆமேன் சொல்லுங்கள். ராபா சாந்த லீ ப்ரடூசே, கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கமெண்ட் இந்த காமெண்ட் செக்ஷன் ஆமென். Because I strongly believe God is speaking to you. My God wants to bless you. என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரீபாலா சாந்தலி கிரமாந்தரோ. இன்றைக்கு சபைகளிலே மாத்திரம் நாம் போய் அதை ஆசரிக்காதபடிக்கு வீட்டிலும் நாம் அதை செய்ய நாம் கவனமாக இருக்க வேண்டும். அநேகர், ஐயோ நான் இந்த பாவம் பண்ணிட்டேனே, நான் எப்படி இதை செய்யலாம்? நீங்கள் அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்து கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணுவதற்காக தான் அந்த காரியமே. ஸோ தட் நீங்கள் மறுபடியும் அந்த பாவத்துக்கு விழ மாட்டீங்க. இன்னைக்கு அநேக பேர் கர்த்தருடைய திருவிருந்த த கம்யூனியன் அண்ட் ஃபெல்லோஷிப் வித் காட் அதை எடுக்க மறந்துடுறாங்க. வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்படி என்றால் என்ன? கர்த்தர் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். நீங்கள் கர்த்தருடைய சரீரத்தை போஜனம் பண்ணுறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட கம்யூனியன், ஃபெல்லோஷிப், திருவிருந்து என்று சொன்னால் இட் இஸ் அ ஃபெல்லோஷிப் வித் த கிரியேட்டர் அண்ட் த ஹியூமன் ஹேவிங் த ஃபெல்லோஷிப். எப்படி ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு கூட அந்த உறவு, அந்த ஃபெல்லோஷிப்பில் இருந்தாங்களோ, அதே அந்த கம்யூனியனை ரத்தம் சிந்தப்படாவிட்டால் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் பானம் பண்ணும்போதெல்லாம் when it enters our system, when it enters our blood, நாம் கர்த்தருடைய ரத்தத்தோடு கூட நாம் என்ன பண்ணுறோம்? உடன்படிக்கை பண்ணுகிறோம். நாம் தேவனுடைய ரத்தமாய் மாறுகிறோம். we are detached from the natural realm, from the bloodline of our parents, and we are attached to the bloodline of Jesus. Rabba Shandali Kamandoro. நாம் நம்மளுடைய தகப்பன் தாயினுடைய ரத்தத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ஆவியில் தேவனுடைய ரத்தத்தோடு தேவனோடு கூட சேர்க்கப்படுகிறோம். Rikamandoro Shala Sefraduse Elbanasia Prakun Dela Mando Elbrataha Zele. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். ராகா மாந்தரோ. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமையை அநேகர் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க.
Rabba Shanda Riba Zeka Mandoro E Pratala Sema Ritush Liza Mando Reka Mala Sefraduze Rimana Shele Fradus. நாம் நம்மளை ஆயத்தப்படுத்துவோம், கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவோம். நாம் இந்த பூமியில் செய்கிறது தான் பரலோகத்திலேயும் போய் செய்ய போகிறோம். இந்த பூமியில் கர்த்தருடைய பாடுகளை குறித்து நினைவு கூர்ந்து, இதோ குட் ஃப்ரைடே அப்போ ஈஸ்டர் அப்போ இல்லை, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஈஸ்டர் தான், ஒவ்வொரு நாளும் நமக்கு குட் ஃப்ரைடே தான். பஸ்கா பண்டிகை ஒரு நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் பஸ்கா பண்டிகை ஆசரிக்க வேண்டும். சங்கார தூதன் கடந்து போகும்போதெல்லாம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்வார். ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் ஒரு குடும்பத்தில் உள்ள முதல் குமாரனை பாதுகாக்க முடியும்னா, விலையேற பெற்ற கர்த்தருடைய இரத்தம் உங்களையும் உங்கள் சந்ததியையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்க போதுமானதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலை மதிப்பில்லாதது. குற்றமற்ற இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டதினால்தான் இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மேலே அன்பு நம்ம மேலே வளருகிறது. அநேக நேரம் இயேசு கிறிஸ்துவை மறந்து ஓடு நம்ம விலகி போனாலும் மறுபடியும் அவருடைய அன்பு நம்மளை அணைத்து கொண்டு வருகிறது. ராபா சாந்த ராபா செஹலேஷ். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Rika mandoro sharbala serosh Rada mandalize mele zerosh El prakela mandoro Rada zefra kula mandalize E pratasio raba seko mandorosh Liza mandoro zefa ratuze E prakala sambrudaze ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தையும் உம்முடைய சரீரத்தையும் நாங்கள் பானம் பண்ணி உம்மோடு கூட அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே நாங்கள் வருவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அனுதினமும் அப்பத்தை பிட்டு திராட்சரசத்தை நாங்கள் பானம் பண்ணும்போதெல்லாம் இது எங்களுக்காய் பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற சரீரமாய் இருக்கிறது. இந்த திராட்சரசம் எங்களுக்காய் சிந்தப்பட்ட கர்த்தருடைய பரிசுத்த இரத்தமாய் இருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து நாங்கள் செய்வோம். ஆண்டவரே, ராபா சாந்த ரீகமா ராசேலே, இதை என்னதென்று தெரியாமல் அதை செய்யக்கூடாது. We need to know what it is, what we are doing. We need to understand. Yes Lord, இன்னைக்கு இந்த சத்தியத்தை, இந்த ஆழத்தை, சத்தியத்தின் ஆழத்தை ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்கு, என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு, ஆண்டவரே தாய்களுக்கு, அந்த தகப்பன்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு நீர் சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Lord, I bless them Lord. இந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை இந்த நாட்களில் தியானிக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த சத்தியத்திற்குள்ளாக எத்தனை பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது என்பதை கண்கள் திறக்கப்படட்டும். That the spiritual eyes be opened in the name of the Lord Jesus. Mando kile fraka mandoros malbrunazi li frakel baruzi li manase. Lord, let their eyes be opened in the name of the Lord Jesus. Rasakel Baraze. Lord, I bless each and every one of them, Lord. Lord, I bless each and every one of them, Lord. ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I bless them ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I pray for each and every one, Lord. ஆண்டவரே, வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறது பலவீனத்திலிருந்து பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே பிஸ்னஸில் இருக்கிற ஆண்டவரே அந்த ப்ரோக்ரஸ் காமிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ப்ரொடெக்ஷனை கொடுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை விட்டு தூரமாக இருக்கிற நேரத்தில் உங்களுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ராபா சாந்த ரேகா சேலே. சங்கார தூதன் கடந்து போகும் பொழுது அந்த குடும்பத்தின் மேலே கை வைக்காதபடிக்கு நீர் பாதுகாக்க போவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஷாரா காதமா ரூடாதமா எல்பரி மராசிக்கு மேல் பராசிக்கு ராடா ஷேலே மாசுராட்டா மாந்தோ ரோசே ஃப்ரகேல் பராசே. Lord, I bless them Lord. I bless each and every one of them Lord. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்க ஆண்டவரே இந்த 28 பேரும் ஆண்டவரே இனி ஆஃப்லைனில் பார்க்க இருக்கிற ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த சத்தியமானது இருதயத்தின் ஆழத்திலே போய் விதைக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. Lord, I bless them in the name of the Lord Jesus. I decree and declare as a servant of God Almighty, Lord, let them be fruitful, Lord. Let my people be fruitful
ஃபார் யுவர் க்ளோரி லார்ட். ஆண்டவரே, என் ஜனங்கள் உமக்காக ஆண்டவரே வைராக்கியமாக பலுகி பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஐ bless them Lord, I bless them Lord. ஆண்டவரே, தேவையோடு இருக்க ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். இவள் கண்கள் திறக்கப்பட்டதுக்காக நன்றி. இன்றைக்கு உம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை ஜெபத்தில் ஆண்டவரே, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாங்கள் we are going to do it every day Lord. எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அதற்கான சோர்ஸ் எனக்கு ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் சபையாய் கூடி வரும் வரைக்கும் ஆண்டவரே, இந்த ஆன்லைனை நாங்கள் இதை பண்ண போகிறோம். நீங்கள் அதை எங்களுக்கு செய்ய போகிறீங்க ஆண்டவரே. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் கிரேஸ் we are going to do this Lord. ஆண்டவரே, I'm not going to boast because something I'm doing Lord. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஓ தேங்க்யூ ஜீசஸ். உமக்கே சகல விதமான துதியும் சகல விதமான மகிமையும் கனமும் செலுத்துகிறேன் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களுக்கு அவருடைய வார்த்தையின் மூலியமாக உங்கள் இருதயத்தை தேற்றிருக்கிறார். நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். இது மனுஷனுடைய மூளையிலிருந்து உருவாகிற ஒரு வார்த்தை அல்ல. ஆவியானவர் உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட அவருடைய ரேமா என்கிற வார்த்தை. கர்த்தர் உங்களுக்காக விசேஷமாக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நீங்கள் ஆவலோடு தேடி வந்தீங்க. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய இருதயத்தை தேற்றிருக்கிறார். இன்னைக்கு உங்களோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருடைய இரத்தத்திற்குள்ளாய் மூடி மறைக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே அநேகர் ஆண்டவரே இந்த சத்தியத்திற்காய் நன்றி என்று சொல்லி நீங்கள் ஜெபித்ததை நான் ஆவியில் உணர்கிறேன். Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிதாய் வந்திருக்கிறீங்க சிலர். சிஸ்டர் நிம்மி, thanks for joining. I think this is your first time you are joining this prayer. Thank you. நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறீங்க. I welcome you to the family Spirit Revelation Embassy. இந்த ஊழியத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் செய்ய சொன்ன ஊழியம் இது. ஆவியினாலே இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்துவதற்கு அவர் கிருபை செய்கிறார். Continuously join this prayer. God bless you. I would like to pray for you. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டுக்கு நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்காக அநேகர் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நிறைய சாட்சிகளை சொல்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். God bless you. Have a blessed day. Thank you, Jesus. Hallelujah.